This is my fucking game. சமம் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம குட் பேட் அக்லி டீம் பண்ணிருக்காங்க. நேத்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா சர்வர் கிராஷ் ஆயிடுச்சு. எடுத்த உடனே கிராஷ். ஏன்னா அவ்வளவு தலைவெறியர்களும் ஒரே டைம்ல உள்ள புந்து மொத்த சர்வர் சொல்லியும் முடிச்சு விட்டாங்க. அப்புறமா ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா படு வேகம். ஏங்க நான் உண்மையிலே எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வேர்ட்ஸே இல்ல. ஆதிக்கு என்னையா பண்ணி வச்சிருக்க? டீசர்ல ஒரு கலக்கு கலக்குன, சாங்ஸ்ல ஒரு கலக்கு கலக்கிட்ட, இப்ப இந்த ட்ரெய்லர்லயும் இவ்வளவு பெரிய ஐப்ப கொடுத்துட்டு இன்னும் எங்களுக்கு 5 நாள் வெயிட் பண்ணணும் போது மனசு உண்மையிலே சொல்ற தாங்க முடியல. ட்ரெய்லரே அம்மாம கிட்டத்தட்ட ஒரு 40-50 வாட்டியாச்சும் பார்த்துப்பாங்க ட்ரெய்லர் மட்டுமே. ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸுங்க. தலை தலை தலை. இனி நான் ஒண்ணு சொல்றேன், இனி இவங்க சம்பவம் அவங்க சம்பவம்லாம் எந்த சம்பவம் கிடையாது. இனிமே ஒத்தாலு சம்பவம் தான். அது நம்ம தலை சம்பவம் தான். ஏன்னா அது அந்த அழகை எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியலங்க. பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க ட்ரெய்லரை. ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா நமக்கு ரசிச்சு தலை ஃபேன்ஸ்க்கு அந்த 2 நிமிஷம் ட்ரெய்லரை நம்ம பிரம்மாண்டமா கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அந்த ஸ்டார்டிங்க நீங்க பாத்தீங்களா, அந்த ஒத்த ரூபாயும் தார அந்த சாங் மியூசிக் வைபே நம்மள அப்படி தூக்கி நிப்பாட்டுது. என்னடா ஒரு வித்தியாசமா ஏதோ பண்ணிருக்காங்க போல, நம்ம குட் பேட் அக்லி சாங்கா இது அப்படின்ற மாதிரி நம்மள தூக்கி உட்கார வச்சுட்டு அந்த அர்ஜுன் தாஸ் வாய்ஸ். நார்மலாவே உங்களுக்கு வந்து அர்ஜுன் தாஸோட வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி அந்த ஸ்ட்ராங் உள்ள இருந்து பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான வாய்ஸ். அதுல அவரு வந்து ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே அந்த இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே வந்துட்டு தலைக்கிட்ட வந்து ஒரு டைலாக் பேசுற மாதிரி வருது போன் கால்ல. என்ன ஏகே உங்க வரலாறுலாம் எடுத்து பார்த்த, நீங்க பெரிய வில்லனாவே அப்படின்னும் போது அந்த போட்டோஸ் பிக்ஸ் காட்டுறாங்க. அதுல வந்து அமர்கலம் அஜித்தோ நம்ம பில்லா அஜித்தோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அமர்கலம் அஜித்தோட அந்த அனிமேஷன் வீடியோஸ் வருது. இதெல்லாம் அந்த பாட்டோட சிங்க் ஆகும் போது பாத்தீங்கன்னா செமையா இருக்குங்க, அல்டிமேட்டா இருக்கு. அதுவும் அர்ஜுன் தாஸ் வந்து அஜித் சார் கிட்ட சொல்லுவாரு, இந்த கேம்ல வந்து இது ஏன் கேம்டா, நான் தான்டா இங்க அப்படின்னும் போது திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம் அப்படி கத்தும்போது நம்ம அஜித் சார் வந்து சோ ஸ்வீட் அப்படின்னு ஒரு புன்னகை சிரிப்பாரு பாருங்களா. அது என்னன்னா, டேய் ஓரமா போடா குட்டி பையில, ஏன்டா இங்க வந்து நீ வாண்டடா வந்து வண்டியில ஏறாதடா, அடிச்சு கிடிச்சு தூக்கி போட்டு போற அப்படின்ற மாதிரி ஒரு கியூட்னஸோட அஜித் சார் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இதுல அர்ஜுன் தாஸ்ன்ற ஒரு வில்லன் கேரக்டரா இருந்தாலும் இதற்கு பின்னால் எவனோ ஒருத்தன் இருக்கிறான். ஏன்னா அந்த ஏகேன்னு கத்துன குரல் யாரு இது? அதுக்காக தான் என்டையர் சினி இண்டஸ்ட்ரியே வெயிட்டிங்க. பாதி பேர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா இதுல எஸ்ஜே சூர்யாவோட ரோல் இருக்கும். ஏன்னா ஆதிக் சாருக்கு வந்து எஸ்ஜே சூர்யாவை யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். அது இந்த மாதிரி ஒரு காமெடி டிராமாட்டிக் வில்லனா ஒரு சீக்வன்ஸ் போகும்போது அதுல எஸ்ஜே சூர்யா சார் கண்டிப்பா ஆப்ட் ஆவார். உங்களுக்கு மார்க் ஆண்டனி படத்திலே பார்த்திருப்பீங்க. சோ எஸ்ஜே சூர்யா சாரா இருப்பாரா ஒரு வில்லன் அர்ஜுன் தாஸுக்கும் மேல? ஏன்னா உண்மையா அந்த கேஜிஎஃப் வில்லன் வேற இருக்காரு. அதுக்கு அப்புறமாவும் எஸ்ஜே சூர்யா கண்டிப்பா இருப்பாரு அப்படின்னு தான் பாதி டீம் சொல்றாங்க. அது இன்னும் என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ட்ரெய்லரை வந்து பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அஜித் சாரை வந்து அந்த இது எப்படின்னா அந்த குட் பேட் அக்லி மாமேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு லைஃப் மாதிரி காட்டுறாங்க. அதுல அஜித் சார் படத்தோட ரெஃபரன்ஸே வந்து தூக்கி போட்டு ஒரு கலவையா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மங்காத்தா டைலாக்ஸ் உள்ள வருது, தீனா டைலாக்ஸ் உள்ள வருது. உன் உடம்புல கால் இருக்கும், கை இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உன் உயிர் இருக்காது. இந்த டைலாக் எல்லாம் வந்து நம்ம தீனா படம் ரிலீஸ் ஆகும் போது செம ட்ரெண்டிங். எப்படி தலைன்ற வார்த்தை வந்து ட்ரெண்டிங்ல போச்சோ இந்த டைலாக் வந்து ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல போச்சு. அந்த டைம்ல ஒரு வித்தியாசமான டைலாகா இருந்தனால ஃபுல் ட்ரெண்டிங்ல போச்சு. அந்த டைலாகையும் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்காத்தா சீக்வன்ஸா உங்களுக்கு வந்து த்ரிஷா மேம் சொல்லுவாங்க, எங்க அப்பாவை வந்து கார்ல இருந்தே தள்ளி விட்டது அவரு தான். உங்களுக்கே தெரியும் மங்காத்தா படத்துல வந்து அஜித் சார் வந்து அவங்க அப்பாவை கார்ல இருந்து தள்ளி விட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரி காட்டும் போதும் அப்புறமா த்ரிஷா மேம் வந்து ஒரு சீக்கிரல்ல நடந்து வர மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு அழகா இருக்காங்க தெரியுமா அதுல. செமையா அந்த அஜித் சார் த்ரிஷா மேமோட அந்த பேரே வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலா ஸ்கிரீன்ல ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு வந்து விடாமுயற்சியில கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல நார்மல் ரொமான்டிக் ஒரு லுக்ல எல்லாம் வரும்போது சூப்பரா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அருமையா எடுத்திருக்காங்க ட்ரெய்லர். அந்த அஜித் சாரோட ஃபைட் சீக்வன்ஸ், ஜெயிலுக்குள்ள நடக்கிற ஃபைட்ஸ், ஸ்டன்ஸ், அதுவும் அந்த மியூசிக்ஸோட வரும்போது அதெல்லாம் பார்க்கும்போது டேய் டேய் 10 எப்படா வரும், ஏப்ரல் 10 எப்படா வரும், எப்படா எதை போட்டு உடைப்படான்னு தெரியாத மாதிரி அவன் சுத்துறான். நான் திருப்பியும் இன்னொரு வாட்டி ஒரு ரிக்வெஸ்டா தியேட்டர் ஓனர்ஸ்க்கு வைக்கிறேன், சார் பிளீஸ் சார்
கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் ஹெவியா கொடுங்க சார், எங்களால தாங்க முடியல. வீட்டுல டிவி ட்ரெய்லர்ல பார்க்கும் போதே நாங்க எதனா போட்டு உடைக்கிறதுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோம். தியேட்டர் கீட்டர் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கும் அங்க இருக்கிற ரசிகரோட ஒரு அந்த சவுண்டுக்கு நம்மளாலலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார். பிளீஸ் உள்ள வந்து ஒரு 30 போலீஸோ 40 போலீஸோ ஒரு தியேட்டருக்காரங்களும் தயவு செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருங்க. ஏன்னா இல்லைன்னா பெரும் கஷ்டமாயிடும். ஏன்னா அஜித் சாரை இந்த மாதிரி பார்த்து தலைக்கு ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அவர் வந்து உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் ஜானரா நடிக்கணும்னு ஆசைப்படுறவர். ஸோ டிஃப்ரெண்ட் ஜானரை சூஸ் பண்ணுவாரு. விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஜானரு, நேர்கொண்ட பார்வை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு ஜானரு. ஸோ டிஃப்ரெண்ட் ஜானரா சூஸ் பண்ணிட்டு தலை ஃபேன்ஸ்க்கான ஒரு படமா அவர் வந்து கொடுக்கல. ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஒரு அவருக்கான மாஸ் சீன்ஸ் எல்லாம் போட்டு. பட் இதுல இந்த படத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு படத்துல சம்பவம் இருக்கலாங்க, ஆனா சம்பவமே படமா இருந்தா ஒரு செகண்ட் கூட நம்ம கண்ணை இப்படி திருப்ப முடியுதா? டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், அவருக்கு கொடுத்திருக்கிற டைலாக்ஸும் அவரோட பார்வைகளும் அவரோட அந்த நடக்கிற நடையும் கொய்யால போங்கயா சம மாசு, அவ்வளவு அல்டிமேட்டா எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சீனை வந்து நெயில் பண்ணிருக்காரு ஆதிக் சார். வந்து இதுல இன்னமும் சொல்றேன், கண்டிப்பா மிகப்பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இதுல இருக்கு. எமோஷன்ஸ் இருக்குன்றாங்க. அந்த எமோஷன்ஸ் எங்க இருந்து வருது? ஒரு கண்டிப்பா ஒரு சூப்பரான பிளாஷ்பேக். ஏன்னா உங்களுக்கு தீனா அஜித் மாதிரி எல்லாம் காட்டுறாங்க, டிஏஜிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் வச்சு காட்டுறாங்க. சோ அந்த பிளாஷ்பேக்ல எப்படி ஒரு நல்லவரா இருந்த அஜித் சார் இப்படி ஆனாரு. இதுல உண்மையாலேயே அஜித் சாருக்கு வந்து ஒரு கெட்ட ரோல் இருக்கான்றதே டவுட்ன்ற மாதிரி தெரியுது. கெட்ட ரோல் இருக்கா, இல்ல அவரே வந்து ஒரு நல்லவனா இருந்துட்டு எதிரிகளை அழிக்கிறதுக்கு கெட்டவனா மாறுறாரா அப்படின்ற கதைக்களமா இருக்குமா? ஏன்னா ஜெயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா திடீர்னு போலீஸ் ட்ரெஸ்ல இருக்காரு, திடீர்னு பார்த்தா கைதி ட்ரெஸ்ல இருக்காரு. மேபி போலீஸ் ட்ரெஸ் சும்மா போட்டுட்டு அந்த பாட்டுக்காக ஆனாருன்னு கூட சொல்லலாம். பட் உண்மையாலே இவர் யாரு? ஏன்னா ஒரு டைலாக் வந்து டெலிவரி பண்ணும் போது சொல்றாரு, நான் வந்து எனக்காக தம்ம விட்டேன், என் வைஃப்காக சரக்க விட்டேன், என் பையனுக்காக நான் வயலன்ஸை விட்டேன், பட் என் பையனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இது எல்லாத்தையும் நான் எடுக்கிறது தப்பு கிடையாது அப்படின்ற டைலாக் வரும்போது கண்டிப்பா இந்த பிளாஷ்பேக்ல வந்து ஒரு மிகத்தனமான ஒரு வெறியாட்டம் வந்து இருந்திருக்கும். அந்த வெறியாட்டத்தால தான் பாத்தீங்கன்னா அஜித் சார் இந்த டைலாக் எல்லாம் பேசுறது. அந்த ட்ரெய்லரை வந்து உண்மையா நீங்க பார்த்திருப்பீங்க, பார்த்தவங்க கூட திருப்பியும் ஒரு 10 வாட்டி கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ட்ரெய்லர் வச்சிருக்காங்க. ஏப்ரல் 10 உண்மையாலே தியேட்டர்ஸ்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் நார்மலாவே நம்ம வேற ஃபேன்ஸ் பண்ணாலே நம்ம அதை தப்பா பேசுறோங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் வந்து ஏற்கனவே கொலவெறியில இருக்காங்க, எப்படா இந்த படம் ரிலீஸ் ஆகும்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஹைப்பு. எங்க இவங்க போய் தியேட்டர் எதுனா ரணகலம் ஆக்கிடுவாங்களோன்ற ஒரு பயம். பட் திருப்பி ரிக்வெஸ்டா கேட்கிற அஜித் சார் ஃபேன்ஸ், அந்த மாதிரி தியேட்டர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் ஏற்படுற வகையில செயல்படாதீங்க. ஏன்னா அதை அஜித் சாரே ஏத்துக்க மாட்டாரு. யாரு எங்கெங்க கொண்டாட போறீங்கன்னு தெரியல, எந்தெந்த தியேட்டர்ஸ்ல கொண்டாட போறீங்கன்னு தெரியல, எந்தெந்த தியேட்டர்ஸ்ல நீங்க கொண்டாட போறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல கூட போட்டுடுங்க. அல்டிமேட்டா இருக்க போதுங்க. நான் அடிச்சு சொல்றேன், கேங்ஸ்டர்னா அது தலைதாங்க. ஏங்க ஒரு அந்த லுக்குங்க, வேற என்னத்தங்க சொல்ற, அந்த லுக்கே நம்மளுக்கு போதுன்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு மலேசியா அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல எடுத்த கதையா இருக்குமோ? ஏன்னா அவரு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸுக்கு நம்பர்ஸ் எழுதிருக்காங்க. மலேசியால ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்பர்ஸை வச்சுதான் இந்த கேங்ஸ்டர்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. 76 வாங்க, 100 வாங்க, 120 வாங்க, கேங்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பல கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா MS-13 ஒரு கேங்கை பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. நம்ம டொனால்ட் ட்ரம்ப் கூட அவங்கள நாடு கடத்தினாரு. சோ இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ்ல இருந்து வர ஒரு வில்லனுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு யுத்த போர்க்களம் தான் இந்த படமா அப்படின்றது இருக்கு. உண்மையாலே இந்த மாதிரி ஒரு படத்துக்கு தான் சத்தியமா நாங்க சொல்றோம், அஜித் சார் ஃபேன்ஸ் அனைவரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன், இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா தலைவா நீ எங்கேயோ போற. ஏன்னா அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அப்படி வச்சு கொண்டாட போறாங்க. பிளஸ் நீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் எனக்கு தெரியுது. நீங்க வந்து ஒரு ஃபேன் பாயா எவ்வளவு ரசிச்சு ருசிச்சு எனக்கு நல்லாவே தெரியுது. அவர் வந்து முழு எஃபர்ட் போட்டிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் சார். ஆக்சுவலா நான் உண்மையிலே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். ஏன்னா ஒரு இவ்வளவு பெரிய ஹீரோ நம்ம கையில கிடைச்சிருக்காரு, அவரை வந்து 100% யூஸ் பண்ணோம். அவங்க தலைவெறியர்களுக்கான படமா நம்ம இதை உருவாக்கணும்ன்றதுல அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து காம்ப்ரமைஸே ஆகாம முழு திறமையை போட்டு ஒரு ஃப்ரேம்லயும் ஒரு சீக்வன்ஸ்லயும் அஜித் சாரை எப்படி காட்டணும், எப்படி காட்டினா அவர் அழகா இருப்பாரு, எந்த பாட்டை போடுறது, எந்த டோனை போடுறது, எந்த மியூசிக்கை போடுறது, யார கேரக்டரா சூஸ் பண்ணுறதுன்றதுல இருந்து ஃபுல்லாவே ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. செம ஆதிக் சார். என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு வெயிட் பண்ண முடியல. ஏப்ரல் 10 தயவு செஞ்சு வந்துருடா.
எங்க குட் பேட் அக்லியா நாங்க கொண்டாட போறோம்டா.